This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இனி ரேஷனில் ஒரே பில் இல்லையா? கம்ப்யூட்டருடன் இடைத்தராசு இணைப்பு, ரூல்ஸை மாற்ற சொல்லும் ரேஷன் ஊழியர்கள். ரேஷன் உணவுப் பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பாக்கெட்டில் வழங்கப்பட வேண்டும். ரேஷன் கடைகளில் விற்பனை முனையை கருவியில் இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்க வேண்டும் என்று ரேஷன் ஊழியர்கள் முக்கிய கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். இது குறித்து தமிழக அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயச்சந்திர ராஜா செய்தியாளர்களிடம் வெளியிட்ட முக்கிய முடிவு என்ன? தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் மலிவாக வழங்கப்படுகிறது. இதனால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. அதேபோல மாதாந்திரம் முகாம்கள் நடத்தி ரேஷன் அட்டைதாரர்களின் பிரச்சினைகள், புகார்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ரேஷன் ஊழியர்களின் கோரிக்கைகளை அவ்வளவாக தீர்க்கப்படுவதில்லை என்ற முணுமுணுப்புகள் அவ்வப்போது எழும்புகின்றன. குறிப்பாக ரேஷன் கடைகளுக்கு கம்ப்யூட்டருடன் இடைத்தராசை இணைப்பதற்கு முன்பாக நுகர்பொருள் வாணிபக் கழக குடோன்களில் கம்ப்யூட்டருடன் இடைத்தராசை இணைக்கும் முறையை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை ரேஷன் பணியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியவாறே உள்ளனர். ஆனால் தங்களது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இது குறித்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்திற்கு போராட்டத்தை அறிவிக்கப் போவதாக கூறியிருந்தார். நேற்றைய தினம் மதுரையில் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா, துணைத் தலைவர் செல்லதுரை செய்தியாளர்களிடம் பேசும்போது சொன்னதாவது: கூட்டுறவுத்துறையின் கீழ் உள்ள 32,000 பகுதி நேர, முழு நேர ரேஷன் கடைகளுக்கு டிஎன்சிஎஸ்சி குடோன்களில் இருந்து அரிசி, கோதுமை, பருப்பு, சீனி என அத்தியாவசிய பொருட்கள் சாக்குடன் சேர்த்து 50.600 கிலோ மூட்டையாக அனுப்ப வேண்டும். ஆனால் 47.6 அல்லது 48,600 கிலோ அளவுதான் எடைகளுக்கு வருகின்றன. லாரியில் மூட்டைகளுடன் ரேஷன் கடை பணியாளர்கள் வருவதால் எடை குறைக்கும் பணியாளர்கள்தான் காரணம் என திசை திருப்புகின்றனர். எனவே குடோனில் இருந்து சரக்கை ஏற்றும் போது கம்ப்யூட்டர் இடைத்தராசை இணைத்து அளவிட்டு அனுப்ப வேண்டும். ரேஷன் கடைகளில் உள்ள POS மெஷினை கம்ப்யூட்டர் இடைத்தராசுடன் இணைத்தால்தான் ரேஷன் கடைக்காரர்களுக்கு சரியான எடையில் அரிசி, பருப்பு, சீனி விநியோகிப்பதை கண்காணிக்க முடியும் என்று டிஎன்சிஎஸ்சி அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதற்கு முன்பாக டிஎன்சிஎஸ்சி மண்டல மையங்களில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் மூட்டைகளை எடையிடுவதற்கு ஏற்ப கம்ப்யூட்டருடன் இணைத்த இடைத்தராசை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் மையங்களில் இருந்து ஒவ்வொரு மூட்டையிலும் 2 கிலோ வீதம் குறைவாக வருகிறது. அதன்படி இன்று மாநில அளவில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ரேஷன் ஊழியர்கள் குதித்தனர். மாவட்ட தலைநகரங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.